அன்பானவர்களே, தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். போன வீடியோவில் ரஜினிகாந்தை எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு காங்கிரஸ் முயற்சி செஞ்சதை பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரஜினிகாந்த், எம்ஜிஆர் முன்னணி ஆகியோரை கொண்ட அணியை உருவாக்கும் முயற்சியில ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக காங்கிரஸ் கட்சியுடைய டெல்லி தலைமை அதிரடியாக செயல்படும். அருந்து போன அதிமுக காங்கிரஸ் உறவை மீண்டும் ஒட்ட வைத்துக் கொண்டது. அதிமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி ஏற்பட்டுள்ளதாக 9 மார்ச் 1996 அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பி மௌரியா அறிவிச்சார். ஆனா அந்த முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் குமரி ஆனந்தன் மறுத்தார். உலக தமிழ் மாநாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல பிரதமர் நரசிம்மராவுடன் கடுமையான மோதல் போக்கை கடைபிடித்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக குமரி ஆனந்தன் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். பதவி நீக்கம் செய்யப்பட்ட வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி NT திவாரி தலைமையிலான இந்திரா காங்கிரஸ் கட்சியின் தமிழக பிரிவுக்கு தலைவராயிருந்தார். அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. இப்போது வரை தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிடும் முடிவில் தான் காங்கிரஸ் கட்சி இருக்கு அப்படின்னு சொன்னாரு குமரி ஆனந்தன். அதனை உறுதி செய்வது போல தமிழ்நாட்டில் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைப்பது தொடர்பாக காங்கிரஸ் முடிவெடுக்கவில்லை அப்படின்னு மூத்த காங்கிரஸ் தலைவர் VN காட்கில் சொன்னார். அரசியல் காட்சிகள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருந்தன. ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்துச்சு. காங்கிரஸ் கட்சி வலிய வந்து கூட்டணி பற்றி பேசினால்தான் சம்மதிப்பீர்களா என்று கேள்வியை கருணாநிதியிடம் பத்திரிகையாளர்கள் எழுப்பினாங்க. பேசினால் பேசுவோம் அப்படின்னு சொன்னாரு கருணாநிதி. இதன் மூலம் மேலும் குழப்பம் உருவாகி நிலைமையை சீர் செய்ய அமைச்சர்கள் ST சோமசுந்தரத்தையும் S முத்துசாமியையும் டெல்லிக்கு அனுப்பி வச்சாங்க முதல்வர் ஜெயலலிதா. அவங்க இருவரும் பிரதமர் நரசிம்மராவை சந்தித்து பேசினாங்க. அதனைத் தொடர்ந்து டெல்லியில VN காட்கிலும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் ஒரே சமயத்தில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டாங்க. இரண்டு கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடுகளும் அறிவிக்கப்பட்டுச்சு. அதிமுகவுக்கு 168 சட்டமன்ற தொகுதிகளும் மக்களவையில 10 தொகுதிகளும், காங்கிரஸ் கட்சிக்கு 66 சட்டமன்ற தொகுதிகளும் 30 மக்களவை தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. கடந்த தேர்தலின் போதும் இதே எண்ணிக்கையில் தான் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த முறை மக்களவை தொகுதியில மட்டும் ஒரு தொகுதி காங்கிரசுக்கு கூடுதலாக தரப்பட்டுச்சு. மின்னல் வேகத்தில் வெளியான கூட்டணி அறிவிப்பும் தொகுதி பங்கீடுகளும் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் பலரையும் அதிருப்தியில ஆழ்த்தின. அதிமுகவுடனான கூட்டணியை ஏற்கவே முடியாதுன்னு சொன்னாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் குமரி ஆனந்தன். அதிமுகவுக்கு நான் தேர்தல் பிரச்சாரம் செய்ய மாட்டேன்னு சொன்னாரு மூப்பனார். அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சி கொடி கீழிறக்கப்பட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. பிரதமர் நரசிம்மராவுடைய உருவப்படங்கள் அவமதிக்கப்பட்டு எரிக்கப்பட்டன. சென்னையில மட்டுமில்லாம தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக தொண்டர்கள் குரல் எழுப்பினாங்க. கட்சி தொண்டர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதிமுகவுடனான கூட்டணி குறித்த முடிவை டெல்லி தலைமை மறுபரிசீலனை செய்ய வேண்டும்னு கோரிக்கை எழுந்துச்சு. ஆனா பிரதமர் நரசிம்மராவோ கொஞ்சமும் அசைந்து கொடுக்கல. அதிமுகவுடனான கூட்டணி உறுதியானது, இறுதியானதுன்னு சொல்லிடுச்சு டெல்லி தலைமை. மானத்தோடு வாழ வேண்டும் என்று கூறிவிட்டு லட்சக்கணக்கான தொண்டர்களை பலி கொடுக்க மாட்டோம், நான் தான் முதல் பலியாக இருப்பேன்னு பேசினாரு மூப்பனார். அந்த வார்த்தைகள் மூலம் காங்கிரஸ் தலைமையின் முடிவுக்கு எதிராக சண்டமாறுதம் செய்ய தயாராயிட்டார் மூப்பனார் அப்படின்னு அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. விளைவு அதிமுகவுடனான கூட்டணியை ஏற்காத தொண்டர்களும் தலைவர்களும் நிர்வாகிகளும் மூத்த தலைவர் மூப்பனார் பின்னால அணிவகுத்தாங்க. ப சிதம்பரம், SR பாலசுப்ரமணியம், M அருணாச்சலம், தனுஷ்கோடி ஆதித்தன், சோ பாலகிருஷ்ணன், NSV சித்தன், அடைக்கலராஜ், பீட்டர் அல்போன், ஜெயந்தி நடராஜன் என்று பல முக்கிய தலைவர்கள் மூப்பனார் பக்கம் வந்தாங்க. இவங்கள்ல ப சிதம்பரமும் அருணாச்சலமும் மத்திய அமைச்சரவையில் இருந்தும் வெளியேறினாங்க. இதில் வினோதம் என்னன்னா, அதிமுகவுடனான கூட்டணியை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை கடுமையாக எதிர்த்து அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருந்த குமரி ஆனந்தன் சட்டென்று தன்னோட முடிவை மாற்றிக்கொண்டு கட்சி தலைமையின் முடிவை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னதுதான். மூப்பனார் தலைமையில புதிய கட்சி ஒன்றை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாக தொடங்கின. காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவன் மூப்பனார் ஆதரவாளர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. கட்சியிலிருந்து வெளியேறிய கையோடு தனி கட்சியையும் தொடங்கினார் மூப்பனார். தமிழ் மாநில காங்கிரஸ், இதுதான் புதிய கட்சிக்கு வைக்கப்பட்ட பெயர். மனசாட்சிப்படி நடப்பதா, கட்சி கட்டுப்பாட்டை ஏற்பதா, தமிழ்நாட்டு நலனுக்கு துரோகம் செய்ய துணை போவதா அப்படிங்கிற 3 கேள்விகள் என்னுள் எழுந்தன. இறுதியாக தமிழ்நாட்டு நலன்தான் முக்கியம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த அதன் விளைவுதான் புதிய கட்சி அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில விளக்கம் கொடுத்தாரு மூப்பனார். கட்சியோட பெயரை தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்சு தனிச்சின்னம் பெறுவதற்கான வேலைகள் வேகம் பிடித்தன. தமாக தலைவர்களுடைய முதல் விருப்பம் குடை சின்னத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். என்றாலும்
நட்சத்திரம், சைக்கிள் போன்ற சின்னங்களில் ஒன்றை பெறுவதற்கும் முயற்சிகள் எடுக்கப்பட்டன. மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற புதிய கட்சி உருவானதில் 2 பேருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒருவர் நடிகர் ரஜினிகாந்த், இன்னொருவர் துக்ளக் ஆசிரியர் சோ. ராமசாமி. அதிமுக ஆட்சி குறித்து கடந்த சில ஆண்டுகளாகவே கடுமையாக விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருந்த சோ அவங்க அவருடைய பத்திரிகை தலையங்கங்களிலும் அதே ரீதியிலேயே எழுதினாரு. குறிப்பாக இன்றைய நிலையில் மிகச்சிறந்த ஆட்சியை உருவாக்கும் சக்தி வாக்காளர்களாகிய நம்மிடம் இல்லை, ஆனால் மிக மோசமான ஆட்சியை தவிர்க்கும் வாய்ப்பு நமக்கு இருக்கிறதுன்னு சோ எழுதினாரு. அப்படி எழுதினது அரசியல் களத்துல அதிக கவனம் பெற்றது. அப்படியாப்பட்ட சோவுக்கு மூப்பனாருடைய தனி கட்சி முடிவு அதிகபட்ச மகிழ்ச்சியை கொடுத்தது. அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஆயத்த வேலைகளை ஈடுபட்டாரு சோ. அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை எடுத்தவர் ரஜினிகாந்த். ஆனா அந்த முயற்சிகள் வெற்றி பெறாமல் போனதன் காரணமாக அதிருப்தி அடைந்து அமெரிக்கா சென்று விட்டார். ஆனா அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் அவரை மகிழ்ச்சி கொள்ள வச்சிச்சு. தமாகவை திமுக அணியில் இணைப்பதற்கான முயற்சிகள்ல சோ ஈடுபட்டிருந்ததை ரஜினிகாந்த் வெகுவாக வரவேற்றாரு. கருணாநிதி, மூப்பனார் உள்ளிட்ட தலைவர்களுடன் தொலைபேசி மூலமாகவும் பேசினார். அதனைத் தொடர்ந்து கருணாநிதியை நேரில் சந்திச்சு பேசினாரு சோ. அதுக்கப்புறம் கருணாநிதி மூப்பனார் சந்திப்பு நடந்துச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தைகளுடைய முடிவுல 40 சட்டமன்ற தொகுதிகளும் 20 மக்களவை தொகுதிகளும் தமாகவுக்கு ஒதுக்கப்பட்டு, திமுக கூட்டணியில் இடம்பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 11 சட்டமன்ற தொகுதிகளும் 2 மக்களவை தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. அப்துல் லத்தீப் தலைமையிலான இந்திய தேசிய லீக் கட்சிக்கு 5 சட்டமன்ற தொகுதிகளும், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. இறுதியாக 176 சட்டமன்ற தொகுதிகளிலும் 17 மக்களவை தொகுதிகளிலும் திமுக போட்டியிட்டுச்சு. ஆர். எம். வீரப்பனின் எம்ஜிஆர் கழகத்துக்கு கருணாநிதியின் இதயத்தில் மட்டுமே இடம் கிடைச்சிச்சு. ஆனா ஆரம்ப நிலையிலேயே தொகுதிகள் வேண்டான்னு சொல்லிட்டாரு மக்கள் நல உரிமை கழக தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன். உண்மையில சுப்பிரமணியன் சுவாமியுடைய ஜனதா கட்சி, வாழப்பாடி ராமமூர்த்தியின் தமிழ்நாடு இந்திரா காங்கிரஸ், திவாரி கட்சி ஆகிய கட்சிகளை திமுக அணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும்னு கருணாநிதிக்கு கோரிக்கை விடுத்தாரு சோ. ஆனா அதனை நிராகரிச்சிட்டாரு கருணாநிதி. புதிய கூட்டணி அமைந்ததில் கருணாநிதிக்கு அதீத தன்னம்பிக்கை வந்திருந்துச்சுன்னு சொல்லி தனது வருத்தத்தை வெளிப்படுத்தினாரு சோ. ஆக கூடி அதிமுக, திமுக என்று 2 பெரிய கட்சிகளுடைய தலைமையில 2 பெரிய கூட்டணிகள் உருவாகி தொகுதி பங்கீடு நடந்து முடிஞ்சிருந்துச்சு. ஆனா பல கட்சிகள் கூட்டணி கடலுக்குள் சங்கமிப்பதற்காக தருணத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றுல என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.